சூப்பரா இருக்கு. சின்ன வேலை நாங்க என்ன பார்த்தா அப்பதான் இருக்கோம். வாங்க சாப்பிடலாம். Raglannskitchen. இன்னைக்கு நாங்க குடும்ப பிரியாணி பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். தவறாவா அடுப்புல ஏத்தியாச்சு. சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். பிரியாணிக்கு அடுப்பு பத்த வச்சிடலாம். சட்டி காய்ச்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனால் அப்படி முன்னாடி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எல்வின் வாப்பா. பிரியாணிக்கு பட்டை போட்டுக்கலாம். அடுத்தது பிரியாணிக்கு தேவையான கிராம் போட்டுக்கலாம். அனாச்சி பூவும் மலாட்டு பூவும் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு பிரியாணி இலை போட்டுக்கலாம். பிரியாணிக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். டேஸ்ட் உள்ள ஐட்டத்தெல்லாம் போடுங்க. பிரியாணிக்கு கல்பாசி போட்டுக்கலாம். என்ன காஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். வெங்காயத்தை பொன்னிறமா வதக்கலாம். இப்போ அரிசியை கழுவிக்கலாம். அரிசியை கழுவியாச்சு. தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தண்ணியை ஊற்றி கறியை கழுவிக்கலாம். கறியை கழுவியாச்சு சுத்தமாக. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்.
மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தயிர் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு சிக்கன் கறி போட்டுக்கிறோம். பிரியாணிக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த பாத்திரத்துல ஒரு பாத்திரம் ஃபுல்லா பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டோம். ஒரு பாத்திரத்துக்கு 2 பாத்திரம் அளவு நம்ம தண்ணி ஊற்றுறோம். அப்படி திருப்பமா அப்படி ஒரு திருப்பி அவ்வளோதான் கறி வெந்துருச்சு. 3/4 பாகம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். அரிசி போடணும். இப்போ அரிசி போட்டுக்கலாம். தம் போடலாம். இனிச்சு தம் போடலாம். மேலே வந்து மாவில் மூடிய போடு. எடுத்துலாமா? அதே ஒரு மாதிரி கரண்ட் கட்டை எடுக்க. ஒன்று போதும் இது மட்டும் எடுத்து போடுங்க. நெருப்பு மட்டும் எடுத்து போடுங்க. ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம்ம உடைப்போம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். கறி வைதி பிரியாணி வச்சு கறி பீஸ் எடுத்து. இன்னைக்கு செஞ்ச குடும்ப பிரியாணி எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க.